அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். சரியா டொரண்டோ நேரம் 7:30 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவோம். தேவனுடைய வார்த்தை வெளிச்சமாக வெளிப்படட்டும், வெளிப்பாடுகளோடு வெளிப்படட்டும், ஆவியானவர்களுக்கு உதவி செய்யட்டும். பாராட்ட இந்த கிருபை நேரத்துக்காக நாங்கள் செபித்து துதித்து வார்த்தையின் வெளிச்சத்துக்குடாய் கடந்து செல்வோம். உங்களோடு சகோதரி இணைகின்றேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தாப்பனே, இந்த நல்ல அருமையான பொழுதுக்காய் இந்த மாலை பொழுதை அப்பா நீங்கள் எங்களுக்கு மகிழ்ச்சியுடனும் உம்மோடும் இணைந்து உறவாடி உமக்குள்ள இன்னும் வளரவும் சத்தியத்தை அறிவில பெருகவும் நீங்க கிருபையாய் வாசல திறந்தீரே முக சோஸ்திரம் ஆண்டவரே. உடைய அன்பின் தயவுக்காய் நன்றி ஆண்டவர். இந்த வேளை முதல் கத்தாவே உடைய கரத்தை இந்த வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியை ஒப்பு கொடுக்கிறோம். வெளிச்சத்தை ஆசீர்வதிங்க அப்பா. வார்த்தை கூட வெளிச்சத்தை காண தகப்பனே நீர் தந்த வெளிச்சத்துல நாங்கள் வெளிச்சத்தை காண எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவர். வெளிப்பாடுகள் வெளிப்படட்டும், ஆவியானவர்களோடு பேசுவீராக. இந்த நாளும் சங்கம் வானொலி கூடாக எங்கெல்லாம் இந்த நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ஒவ்வொரு உள்ளத்திலும் நீங்க வெளிப்படுவீராக அப்பா. விடுதலை கொடுப்பீராக, கட்டுகளை உடைப்பீராக, தடைகளை தகர்ப்பீராக அப்பா. பலனின் சத்துவத்தை கொடுத்து வழி நடத்துவீராக. மறுஒலிப்பில் கேட்க போற பிள்ளைகளை அவண்ணமாய் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வேளையிலும் அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுவீராக. என் வாயின் வார்த்தையும் என் இதயத்தின் தியானம் சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதாக நீர் எவ்வளவே என் மூலம் பெருகணும் சிறுகணும் ஆண்டவர். கற்றுக்கொடுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபங்கட்டு நிற்கிற ஜெபத்தைக்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தரால் மகிமைப்படும் ஒரு பாடலை பாடி நாங்கள் வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஈடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தைக்கோஸ்து நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தைக்கோஸ்து நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஆமென்.
கர்த்தர் ஒன்றே மகிமைப்படுவதாக. என்னோடு பேசின வார்த்தைகள் உங்களோடு பேசும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். நாளும் என்னோடு பேசின வார்த்தை மகிமையின் மிகத்துக்குள் மறைந்திருக்கின்றேன். மகிமையின் மேகத்துக்குள் மறைந்திருக்கின்றார். யார் மறைந்திருக்கிறார்? யார் மகிமையின் மிகத்துக்குள் நிச்சயமாக கர்த்தராய இயேசு கிறிஸ்து, கர்த்தர் பிதாவானவர் மகிமையின் மேகத்துக்குள் மறைந்திருக்கிறார். ஏன் மறைந்திருக்கிறார்? இன்னைக்கு நாங்க வேணுமெண்டா மறைஞ்சிருப்போம். எத்தனையோ காரியங்களை செய்துவிட்டு நாங்கள் என்ன செய்யறோம்? அப்பா விட்டு தூரம் போயினா அது மறைந்திருக்கிறதுக்கு சமம். ஆனா அப்பாவே மறைந்திருக்கிறார் என்று சொன்னா, அவர் சில காரியங்கள் தான் என்னுக்கூடாக, அதாவது எனக்கு உங்களுக்கூடாக மகிமைப்படும்படியாக, வெளிப்படும்படியாக அவர் மறைந்திருக்கிறார். சில சூழ்நிலைகளுக்குள்ள அவர் அனுமதித்துவிட்டு மறைந்திருக்கிறார். என் பிள்ளை என்ன செய்யுது என்று பார்க்கின்றார். என் பிள்ளை என்ன செய்யுதுன்றதை பார்க்கும்படியாக அப்பா பார்க்கின்றார் மறைந்திருந்து. இதை யோபு பக்தன் இப்படி சொல்லுகிறார் பாருங்கள். எப்படி சொல்றார் என்று சொன்னா, யோபு புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நான் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன். யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து மீதியான வசனங்களை நான் வாசிக்கின்றேன். சில வசனங்களை நாங்கள் தியானத்துக்குள்ள எடுத்துக்கொள்வோம். பாருங்கள், இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன். வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஒளித்திருக்கிற மறைந்திருக்கிறார். யோபு சொல்லுகிறார் பக்தன் இப்படி, நான் முன்னா போனாலும் இல்லப்பா, பின்னாலும் இல்லப்பா, இவர் எங்கதான் போட்டாரப்பா இல்லையா? சில சூழ்நிலையில நாங்க அப்படி கேட்டதுண்டு. நான் கேட்டதுண்டு. நீங்க கேட்டது கேட்க எனக்கு தெரியல. ஆனா நான் கேட்டதுண்டு. என்னுடைய ஜெப வேலையில நான் அப்பாவோட உறவாடிக்கா அப்பா கேட்பேன், எங்கப்பா போயிருக்கிறீங்க? பின்னாலேங்கான முன்னாலேங்கான ஜெபத்துக்கு பதிலேங்கான இவ்வளவு தூரம் ஏன் தான் வெயிட் பண்ணுறீங்க? என்னால முடியலப்பா, இந்த சூழ்நிலை தாங்கலப்பா, எனக்கு பலன் தாங்கப்பா, உண்மை இந்த சூழ்நிலை நான் அறியணும் அப்பா, நீங்க வெளிப்படுங்கப்பா என்று சொல்லி, உண்மையிலே நான் என்னுடைய அவைக்குரிய ஜீவியத்துல நான் அப்படி வாழ்ந்ததுண்டு, கேட்டதுண்டு. அப்ப இந்த யோபு பக்தன் சொல்லுகிறார், நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் அடுத்த வசனம் சொல்றேன் பாருங்க, 23:10 சொல்றேன். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். பாத்தீங்களா? ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்த்தா காணேல அப்பாவ. ஆனா யோபு சொல்ற விசுவாசத்துல, நான் போகும் வழி அறிவார். அவர் யோபு போற வழி என்ன வழி? சொத்தை இழந்த வழி, சுகத்தை இழந்த வழி, பலவீனப்பட்ட வழி. அந்த வழிக்க தேவன் அறிவை ஏன் அறிவார்? அவர் தானே ஒப்பு கொடுத்தார். யாரிடத்துல ஒப்பு கொடுத்தார்? எதிராளியிட்ட ஒப்பு கொடுத்தார். யார் எதிராளி? சத்துருட்ட ஒப்பு கொடுத்தார். என் தாசன் மீது நீ கண் வைத்தாயோ? அவன் எப்படிப்பட்டவனாம் பாருங்க. அவன் யோபு குறிச்சு கர்த்தரையே சாட்சி சொல்லுறாரு. என்னன்னு சொல்றாரு பாருங்க. அவன் எப்படிப்பட்ட சாதாரண யோபு அல்ல. அவன் எப்படிப்பட்ட யோபுன்னு சொல்லி பாருங்க. 1ஆம் வசனம் யோபு புஸ்தகம் 1:1 அங்கே சொல்லப்படுது அந்த வசனத்துல பாருங்க. அந்த மனுஷன் உத்தமனும் சர்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமா இருந்தான். இவ்வளவு கேரக்டர் ஆள்கிட்ட இருக்கு, யோபுட்ட இருக்கு. ஒரு நல்ல கேரக்டர் உள்ள ஆள், உத்தமன். அவரிடத்துல அநீதி இல்ல. அடுத்து கர்த்தருக்கு பயம் இருக்குது. கர்த்தருக்கு பயப்பட்டா எப்படி ஆசீர்வாதம் இருக்குது, எப்படி ஞானம் வெளிப்படுது, எப்படி அவருடைய உறவில தன் உண்மை இருக்குது. பாருங்க, இப்படிப்பட்டவருக்கே அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது அப்பா மறைஞ்சிருக்கிறாருண்டா, இன்னைக்கு நம்ம தரவழி அப்படிப்பட்ட சூழ்நிலை நின்றா எப்படி இருப்பார்? நினைத்து பாருங்க. உண்மையிலேயே நான் இதை நோக்கி ஆராய்ந்தது உண்டு. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை நான் ஆராய்ந்ததுண்டு. இந்த வார்த்தை எனக்கு கண்ணாடிக்கு முன்னால என்னை நிறுத்தி பார்த்ததுண்டு. அப்ப அந்த நிறுத்தி பார்த்த வேளையில தான் நான் என்னையே உடைந்து ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்ததுண்டு. என்னை இன்னும் வழி நடத்துங்க அப்பா, இன்னும் கற்றுத்தாங்கப்பா. உயவன் நீங்க, களிமண் நாங்க, வணைந்திடுங்கப்பா உம்முடைய சித்தம் போல. அப்ப இங்கே சொல்லுகிறார் பாருங்க. அப்ப போய் சொல்லுகிறார் சாத்தானை நோக்கி, என் தாசனாய் யோபு மேல கவனம் வைத்தாயோ?
இவ்வளவும் சுத்தி பார்த்துட்டு உனக்கு விட ஆள் இல்ல. அவ இப்படிப்பட்ட கேரக்டர், இப்படிப்பட்ட என்னுடைய பர்சனல் நல்ல ஒரு நல்ல ஒரு குணசாலி, நல்ல ஒரு நீதிமானா இருக்கிறார். அவர் மேல நீ கண் வைக்கிறாய், கவனம் வைச்சாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாய அவனைப் போல பூமியில ஒருவனுமே இல்லை. பாத்தீங்களா? இது கர்த்தர் கொடுக்கிற சாட்சி. அந்த சாட்சியை பெற்று சாத்தான்க சொல்லுறார், நீர் அவனையும் அவன் வீட்டை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைக்க அவன் சும்மாவா உமக்கு இப்படி பயந்திருக்கிறார்? நீர் வேலி அடைச்சு பாதுகாக்கிறது நான் பயந்திருக்கிறேன். நீர் அவனுக்கு விருதாவா உமக்கு பயந்திருக்கிற நடக்கிறான்னு சொல்லி நீ அடுத்த வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா 9ஆம் வசனத்தை 1:9 அவர் கேட்கிறார் சத்துரு. ஆனா கர்த்தர் சொல்ற, நீ அவனை நான் சத்துரு கர்த்தர் பதில் சொல்றேன், நான் அவனை விட்டு எல்லாவற்றையும் சுற்றி நான் வேலி அடைச்சிருக்கிறேன். வேலி அடைச்சு சத்துரு சொல்லுது, நீ வேலி அடைச்சிருக்கிறீர், அதனால அவன் இவ்வளவு பயந்து இப்படி நடக்கான் மக்கள் படியான்னு சொல்ல. அப்ப சத்துரு என்ன செய்யறார்? அப்ப சத்துரு கர்த்தர் சாத்தானை நோக்கி சொல்றார், பாருங்க அந்த 12ஆம் வசனம் சொல்லுது, இதோ அவனுக்கு உண்டான எல்லாம் உன் கையில இருக்குது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாத, மிச்சதெல்லாத்தையும் நீ சோதிச்சுப்ப, அவள மாத்திரம் அவனுடைய ஜீவனை மாத்திரம் நீ கை போடா, மற்ற எல்லாத்தையும் கை போட்டுப்ப. அவன் என்ன செய்ய மாட்டான்? அவன் பாவம் செய்ய மாட்டான், எனக்கு துரோகம் பண்ண மாட்டான், என்ன தூர தள்ள மாட்டான். அப்படிப்பட்டவன் தான் யாரு? ஜோப். அப்படிப்பட்டவன் தான் யாரு? ஜோபு தேவ பிள்ளையை குறித்து அங்கே சாட்சி பகருகிறார். பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்றார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அனுமதிச்சாலும் அவர் எப்படிப்பட்டவரா இருப்பார் என்று சொல்றார். ஆனா யோபு சொல்றார், நான் இந்த போராட்டத்தின காலத்துலதான் நான் இப்படி நினைக்கின்றேன். என்னுடைய மாமிச பலவீனம் தான் என்னை அப்படி சொல்லுது. அதனால என்ன சொல்ற பாருங்க, ஜோபு புஸ்தகத்துல அங்கே உங்களுக்கு வாசிக்கின்ற பாருங்க, 14:14 சொல்லுது பாருங்க. ஒரு 14:24 சொல்லுது. யோபு புஸ்தகம் 13:24 சொல்லுது, நீர் உமது முகத்தை மறைத்து இந்த போராட்ட காலத்துல ஒப்பு கொடுத்த இந்த நாட்கள்ல சத்துரு கையில ஒப்பு கொடுத்து இந்த போராட்டமான இந்த காலத்துல நீர் என்ன செய்ய, நீர் உமது முகத்தை மறைத்து என்னை உமக்கு பகைஞனாக எண்ணுவானே. நீங்க அப்பா அப்பா, நீங்க அப்பா அப்பா, என்ன எப்படி வேணாலும் எந்த பாதையில வேணா நீங்க நடத்த உங்களுக்கு தெரியும் அப்பா. அந்த பாதையில நீங்க அனுமதிக்கிறீங்கன்னு சொன்னா அது நன்மைக்கு எதுவாத்தான் நீங்க நடத்தி முடிப்பீங்க அப்பா. இது நம்முடைய விசுவாசம் அறிக்கை. ஆனா அப்பா இப்படி அனுமதிச்சேன்டா ஏன் பகைஞனா என்னறீங்க? என்னோட வீணான அவிசுவாச வார்த்தை எப்பொழுதுமே எழக்கூடாது. நாங்க தூப பிள்ளைய நானும் நீங்கள் அவைக்குரிய ஜீவத்தில் வளர்ந்த நானும் நீங்களும் வார்த்தையை எழுதின இருதய பலையில விசுவாசத்தை அறிக்கவனி ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழ்ற நானும் நீங்களும் எந்த சூழ்நிலை அப்பா அனுமதிக்கிறார், அந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட வார்த்தை அப்பாவுக்கு எதிராக நாங்க சொல்லக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. ஏன் வனாந்திரத்துல நாங்க அழிந்து போயிடுவோம். நாங்க அழிந்து போன மறைந்திருக்கிற காலத்துல அப்ப அனுமதிக்கிற இந்த சூழ்நிலையில நாங்க வனாந்திரங்கள் அழிந்து போகாதபடி அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்திலூட வழி நடத்தினார். அவர்கள் விசுவாசத்தோடு நடக்கல, அவிசுவாச எண்ணங்களை முறுமுறுத்து அழிந்து போனார், முறுமுறுத்தே அழிந்து போனார். அங்கே காலேபு யோசுவா என்ன செய்யறார்? 2 பேரை விடுகிறார். அங்கே போய் மோசே என்ன செய்யறார்? வேவு பார்க்க கானான் தேசத்தை சொந்தரிக்கும்படி அந்த தேசத்தை வேவு பார்த்து வரும்படி அனுப்புகிறார் 12 பேரை. 10 பேர் சொல்றோம் அவங்க பெரிய ராட்சதர், அவங்களை மிஞ்ச முடியாது, எங்களால முடியாது, எங்களை கலங்க பண்ணினார் வந்து சொன்ன வார்த்தை. ஆனா யோசுவா காலேபு சொன்ன வார்த்தை என்ன? நம்முடைய தேவன் நம்முடைய இருக்கிறார், அவர் நம்முடைய கரத்தில் இவைகளை ஒப்பு கொடுப்பார், நாங்க பயப்படவே தேவையில்லை. விசுவாச வார்த்தையை பார்த்தீங்களா? இந்த வார்த்தையை தான் நாங்கள் என்ன செய்யறோம்? அறிக்கைப்பட அப்பா மறைந்திருக்கிறான்னு சொன்னா அப்ப அவங்களோடு சற்று இந்த போராட்ட காலத்துல இந்த ஒப்பு கொடுத்த இந்த நாட்கள்ல சில காரியங்களை அப்ப அனுமதிக்கிறார். ஒரு பொண்ணுக்கு புடமிடுதல் உண்டுன்னு சொன்னா ஒரு வெள்ளிக்கு குகை இருக்குமா புடமிட்டு அது சோதித்து பார்த்து பொண்ணாக விளங்க செய்யுதுன்னு சொன்னா நம்ம விசுவாசத்துல சோதித்து பார்க்கத்தானே வேணும். ஏன்னா நம்முடைய விசுவாசம் இத்தகைய விசுவாசமா இருக்கிற இந்த நாட்கள்ல இவங்க சொல்லுறாரு, தேவரே நீ சகலம் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. அப்ப இவரை ஒப்பு கொடுத்த காலத்துல போராட்டம் நடக்குது. ஆறுதல் சொன்ன நண்பர்கள் போய் அவரை என்ன செய்து விட்டார்கள்? வேண்டாத வார்த்தையில பேசி அவரை அங்கலாய்க்க விட்டுட்டார்கள். அப்ப இன்றைக்கு ஆறுதல் சொல்ல சில சூழ்நிலைகளுக்குள்ள கர்த்தர் அனுமதிக்கிற அந்த ஆறுதலான வார்த்தைகள் எத்தகைய வார்த்தைகளாய் நமக்கு வெளிப்படுகிறது.
நம்மை ஆறுதல் படுத்துகிறதா, நீங்களாக்க வைக்கிறதா, இல்லை அவரை பரியாசம் பண்ணும்படியாக மாற்றி நடத்துகிறதா? இன்னைக்கு நம்முடைய போராட்டத்தின் காலத்துல சில காரியங்களுக்கு நமக்கு அனுமதித்திருந்தா அந்த காரியத்துல நாம அவர் மகிமையை நோக்கி மறைந்திருக்கிறார் என்று நாங்க உணர்ந்து சொன்னார். எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் விசுவாச வார்த்தைகளா இருக்க வேண்டும். யோபின் நண்பர்கள் சொன்ன வார்த்தையை கொண்டு யோபு அங்கலாய்த்தது போல நாங்கள் அங்கலாய்க்கணும். யோபு சொன்னாரே மனைவியை பார்த்து, அடி பைத்தியக்காரி போல நீ பேசுற, கத்தெடுத்து நன்மை பெற்ற நாங்கள் தீமையை பெற வேண்டாம். கத்தர் கொடுத்தால் கத்தர் எடுத்தால் கத்தருக்கு சோத்திரம். இந்த வார்த்தை எனக்கு வேணும், உங்களுக்கு வேணும், எந்த சூழ்நிலையிலும் வேணும். அவரை நெருங்கி நாங்கள் நெருக்கமான சூழ்நிலை நிக்கிறோமா இருந்தா நிச்சயமாக இந்த வார்த்தை நம்முடைய சூழ்நிலையை அபியாசப்படுத்த வேண்டும், அறிக்கை பண்ண வேண்டும். அது அவர் சொல்றார் ஏசாயா புஸ்தகம் 55:8, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல. அப்பா இதை அனுமதிக்கின்றார். அவர் மகிமையும் மிகமாய் எங்களுக்கு வெளிப்பதத்தான் சொல்ற, நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகிற வழி, இன்றைக்கு வியாதி வழி, கண்ணீர் வழி, இழந்த வழி, பலவீனப்பட்ட வழி, சோதனையின் வழி, அது எந்த வழியா இருந்தாலும், எத்தனை நீங்க அனுமதி பாக்குறீங்க, அது எந்த வழியா இருந்தாலும் அந்த வழி அப்ப அறிஞ்சதால வழி இதுவேன்னு சொல்ற சத்தத்தை கேட்கிற பிள்ளையாய் நானும் நீங்கள் செவிகளை சிறக்கின்றோமா? இல்ல அவ சொன்னா இவ சொன்னா, அந்த மேப்ல போட்டு பார்த்தேன், இந்த கூகுள் மேப்ல இப்படி போட்டு பார்த்தேன், இது இப்படி ரூட்டை காண்பிச்சது, நான் இந்த ரூட்ல நடக்கவே வலிக்கிட்டேன்னு சொல்லி அங்கே பேதுரு சொன்னார் அல்லவா, அப்பா சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்து விட்டார், ஆனா இவர்கள் பேதுரு சொல்றார் நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லானே. யோவான மந்திரி அவன் என்ன சொல்றாரு, யாக்கோபு நாங்களும் வாரமப்பா அந்த பின்மாற்றங்களை இழுத்து கொண்டு போற வழிகளை காண்பிக்கிறோமா மற்றவர்களுக்கு? எப்படிப்பட்ட வழி நடத்திற்குள்ளாய் வழி நடத்தப்படுகிறோம் ஆவிக்கு ஜீவியத்துல பிரியமானவர்களே. இங்கே ஆகார் சொல்லுகிறார் நீர் என்னை காண்கின்ற தேவன். அங்கே ஆதியா புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், மகிமையின் தேவன் மகிமைக்குள்ள அவர் மறைந்திருக்கிறார். ஆனா ஆகார் அவர் ஆபிரகாம் அவளுடைய போகிற வழியை அறிஞ்சிருக்க முடியாது, சாரால் அறிஞ்சிருக்க முடியாது. இந்த அடிமை பெண்ணை துரத்தி விடும் என்று சொல்லி சாராய் அங்கே என்ன செய்றாள், அங்கே அடிமை பெண்ணை துரத்தி விட்டா அவ போற வழி வனாந்திரமா இருக்குது. ஆனா அந்த வனாந்திரத்தை அப்ப அறிஞ்சதால அப்ப அந்த இடத்துல வெளிப்படுகிறார். எப்படி வெளிப்படுகிறார்? அவங்க சொல்லுகிறாள் அங்கே மகிமையின் தேவன் அந்த காரியத்துல, அந்த சூழ்நிலையில, அந்த அனுமதித்த அந்த பாதையில அப்ப இல்ல. ஆனா அப்ப வெளிப்படுற நேரம் அந்த வெளிப்படுற நேரத்துல வெளிப்படுகிறார். எங்க புலப்படும் அந்த நிமிஷத்துல புலப்படுகிறார். ஏற்ற வேளையில ஏற்ற சமயத்துல உங்களை ஏத்தும்படிக்கு பலத்துக்கள் அடங்கிருங்கன்னு சொன்னாண்டா, அந்த அடங்கி இருக்கிற அந்த நாட்கள்ல தான் மகிழும் மேகத்துக்கு அப்பா மறைஞ்சிருக்கிற என்ற பிள்ளை அடங்கி இருக்கு. அங்க அடங்காம இருக்கணும்னு அப்ப வெளிப்பட்டு அங்க என்ன செய்வார், கண்டித்து உணர்த்துவார், எச்சரிப்பார், வார்த்தையோடு பேசுவார், சொற்பனத்தோடு உணர்த்துவார், தீர்க்கதரிசிகள் மூலமா பேசுவார். அப்ப இங்க பாருங்க, மறைஞ்சிருக்கிற காலத்துல இவ்வளவு நேரம் அவ நிச்சயிட்டா, இது வனாந்தரம் ஒன்றும் இல்லை, என்ன செய்ய போற எனக்கு தெரியல. ஆனா அங்கே தகப்பன் அந்த மகிமை மிகத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த காலம் உண்டு. அந்த காலத்துல மறைஞ்சு வெளிப்பட்டோன்னே அப்பொழுது அவள் சொல்றா பாருங்க, அதே புத்தகம் 16:13, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நான் இவ்விடத்துல கண்டேன். அல்லேலூயா. என்னை காண்பவரை நான் இவ்விடத்துல கண்டேன், வேற எங்கும் இல்ல. நான் எவ்விடத்துல யாரும் இல்லைன்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துல மகிமை மேகத்துக்குள் மறைஞ்சிருக்க இனி முடியாது. என் பிள்ளை தவறான வழியில விழுந்து விடுவா, தவறான கத்துக்குள்ள போய் விடுவா, வெளிப்படுகிறார். இப்ப மறைஞ்சிருக்கிறது என்னத்துக்காக? அந்த நேரத்துல ஏற்ற வேளையில உதவும்படியா, எனக்கு வெளிப்படும்படியா, என் தன்னை காண்பிக்கும்படி. மகிமையின் மனுஷன் தான் மறைவான், மனுஷன் தான் கைவிடுவான், நான் மனுஷன் அல்ல உன்னை கைவிட, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்ப என்ன சொல்றா, கர்த்தாவே நான் இந்த இடத்துல காண்கிறேன், நீங்க காண்கிறீங்களா? இந்த இடத்துல, இந்த வேளையில, இந்த வார்த்தையில காண்கிறீங்களா? அவர் நீங்க இந்த வார்த்தையில காண்பீங்களா? இந்த வார்த்தை ஏற்படுவர் ஆதிரை வார்த்தை, அந்த வார்த்தை தேவன் எடுத்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, ஒன்று சொல்கிறது.
அப்ப அவர் வெளிப்படுகிறார். வெளிப்பட்டவா அதுக்கு என்ன பேர் விட்டார்? நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். அங்க மகிமையின் தேவன் மறைஞ்சிருக்கிற காலங்கள்ல சில சூழ்நிலை எப்படி சில மனுஷன் நம்மை துரத்துவார்கள். இவ இவ்வளவுதான் பேசுறா, இவ இவ்வளவுதான் சொல்றா, இவனோட வாழ்க்கை சாட்சி இல்லை என்று இந்த வார்த்தை இவன் துரத்துவார்கள். இந்த குறவை வேண்டாம் என்று சொல்லி முறைப்பார்கள் மனுஷர்கள். ஆனா தகப்பன் அப்படி இல்லை, மறைஞ்சிருந்தாலும் மகிழ்ப்படுறதுக்காகவே அவர் மறைஞ்சிருக்கிறார். பிரியமானவர்களே, அதுதான் ஏசப்பா கூட அவருடைய சொந்த குமாரனை யோவான் 3 ஒரே புறான குமாரன் விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டுப்பான் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர் இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூறும்படி தன் மகனை எங்களுக்கு தந்தார். தந்தவர் அங்க கடைசி வேளையில சிலுவையில ஒப்பு கொடுக்கிறார். எந்த மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கிறார்? பாவியோட கையில பிதா ஒப்பு கொடுத்துட்டு அங்கே கடைசி நேரத்துல 6ஆம் மணி 9ஆம் மணி மத்திய 7 சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில் அங்க பாப்பமா இருந்த சில வார்த்தை அங்கே 46ஆம் வசனத்தை பாப்பமா இருந்தவங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க. 6ஆம் மணி நேரம் முதல் 45ஆம் வசனம் வாசிக்கின்றேன்னா மத்திய 7 சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அடுத்த வசனத்தை பாருங்க. 9ஆம் மணி நேரத்துல அங்க இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தான் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? அப்பன் கைவிட்டது இந்த பாடுகளுக்கு உட்படுத்தினார், இந்த போராட்டத்தின் காலத்துக்கு உட்படுத்தினார். இதை அவர் அனுமதித்ததால தன் பிள்ளைக்கு இந்த உலகத்தில் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்ற யோவான் ஸ்நானம் இவர் உலகத்தில் பாவத்தை சுமந்து தீர்க்கத்தான் இந்த உலகத்தில் அன்பு கூறும்படி தன் பிள்ளையை ஒரே மைந்தனை எனக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். வைத்திருந்த பிள்ளையை ஒப்பு கொடுத்தார். கொடுத்ததுனால இன்றைக்கு நானும் நீங்கள் நித்திய ஜீவனை அடையும்படி நித்திய பாதையை கண்டு கொண்டிருக்கிறோம். வார்த்தையின் வெளிச்சத்துல அப்ப வெளிச்சத்துல வெளிச்சமா வந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் கொடுத்ததால் அந்த நிமிஷம் அந்த கணப்பொழுது இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இறக்கங்கள் அவனை சேர்த்து கொண்டு சொல்ற அந்த இமைப்பொழுது கைவிட்டதால் இவ்வளவு வேதனை ஏன்? மகிமை வெளிப்படுவதற்காக, தன்னுடைய வல்லமை புலப்படுகிறதுக்காக, ஜனங்கள் காண்பதற்காக. யார்? நானே வழியும் நானே சத்தியம் ஜீவனமாயிருக்குன்னு சொன்ன தேவன் அந்த ஜீவனுள்ள தேவனை ஜீவனுள்ள தேசத்துல அனுபவிக்கத்தக்கதாக வெளிப்படும்படியா உயிர்த்தந்த வல்லமையில வெளிப்படும்படியாக அவர் அந்த நிமிஷம் அந்த செகண்ட் தன் பிள்ளையை கூட கைவிட்டு மறைஞ்சிருக்கிற மகிமை மிகத்துக்குள்ள இருக்கு. ஏன்? ஒப்பு கொடுத்து விட்டார், அனுமதித்து விட்டார், இந்த போராட்டத்தை கொடுத்து விட்டார். அந்த போராட்டத்தை தன் பிள்ளை சிலுவையில ஜெயம் எடுத்து வாழ சத்ரு காலடியில மிதித்து சத்ரு ஜெயித்து சகல அதிகாரம் நமக்கு தரும்படியாக கல்வாரி சிலுவையில சகலவற்றையும் முறியடித்து ஜெயம் எடுக்க நமக்கு மகிமைந்து மறைஞ்சிருந்தார். அந்த வேளையில தாயசப்பா கூட சொல்றார், தேவரே தேவன் ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர்? மறைஞ்சிருக்கிறது மகிமைந்தவர் மகிமையின் வழியை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக மாம்சமான சாவும் அது ஏகமாய் காணும் என்று சொல்லுகிறார். அந்த மகிமையின் பிரசன்னத்தை நானும் நீங்கள் அனுபவிக்க என்னுடைய சொந்த குமாரனை கடைசி வேளையில அந்த அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் அந்த உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்ததால் சிலுவையில அந்த கணப்பொழுது அந்த ஜனம் அவர் அப்படியாக நின்றார். மகிமை தேவன் வெளிப்பட அது இயேசு கிறிஸ்து அதிகாரம் இருந்தது, வல்லமை இருந்தது, எல்லாம் இருந்தது. ஒருவேளை ஜோபுக்கு அதிகாரம் இல்லாம இருக்கலாம், வல்லமை இருந்திருக்கலாம், தேவனுடைய வல்லமை பிரசன்னத்துல அனுபவித்திருக்கலாம். அவர் சொல்லுகிறார், தன்னுடைய கூடாரத்தில் தன்னுடைய ரகசிய சிலர் இருக்குன்னு சொல்லி ஜோபு சொல்லுகிறார். அப்படி அனுபவித்தவருக்கு அவருடைய செல்வச்செழிப்பு, உத்தமன், நீதிவான், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுறவன், இப்படிப்பட்ட குணாதிசயம் இருந்தாலும் ஆனா அவரிடத்துல அவ்வளவு இருந்தும் மறைஞ்சிருக்கிறது அவர் உணர்கிறார். போராட்ட காலத்துல அங்கே 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் யோபு முன்னிலே பின்னிலைமை இரட்டந்தனையான ஆசீர்வாதத்தை பெற்று அந்த மகிமையந்தவன் புலப்பட்டார், மகிமையந்தவன் வெளிப்பட்டார். யோபுவின் பிள்ளைகளை போல அழகுள்ளவர்கள் இங்கேயும் அப்படிப்பட்ட குமார்த்தி இல்லவே இல்லை. அவன் 4
தலைமுறையை கண்டு முதிர் வயதுல பூரண ஆயுசுல அவன் மரித்தான்னு சொல்லி 42ஆம் அதிகாரம் சொல்கிறது நமக்கு கற்றுக் கொடுக்கும். மகிமையின் தேவன் மகிமைப்படுற காலம். அந்த காலகட்டத்துக்குள்ள மகிமைப்படுவன் என்றா நம்மை ஒப்பு கொடுத்த இந்த போராட்ட நேரங்களுக்குள்ள நாங்க அவிசுவாச வார்த்தை வளர்க்கக்கூடாது. வீண் சிந்தனையை பற்றி ஆராயக்கூடாது. நாம வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது. 2வது வார்த்தைகளை நாங்க நெருங்கணும். விசுவாச வார்த்தை அறிக்கை பண்ணணும். தகப்பன் ஒப்பு கொடுத்தாரா, ஒப்பு கொடுத்த ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டு நாங்கள் எப்பொழுதும் அவரை நன்றி உணர்வோடு நெருங்கவே என்னையும் உங்களை அழைச்சிருக்கிறார். அந்த காலத்தை நாங்கள் இனங்கண்டவர்களாய் ஆவிக்குரிய ஜீவித்துல வளர்வோம். மகிமையின் தேவன் மகிமைப்படும் பாத்திரமா நானும் நீங்கள் விளங்கவே என்னையும் உங்களை அழைச்சிருக்கிறார். எந்த காலமா இருந்தாலும் எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரர் சொன்னது போல சங்கீதம் 34:1 அந்த காலத்திலும் அவரை ஸ்தோத்தரித்து நாங்கள் மகிமையின் தேவன் எங்களுக்குள்ள வெளியரங்கமாக வம்சமான சாவும் அதை ஏகமாய் காண அற்புதங்களும் அடியாளும் வல்லமையும் வெளிப்படட்டும். கேட்ட வார்த்தைக்கு நாமே ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற நல்ல தெய்வமே, அருமையான நல்ல பாடத்துக்காய் ஸ்தோத்திரம். கற்றுக் கொடுத்த நல்ல பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் கத்தாவே அடியாளை மறைத்து நீங்க வெளிப்பட்டீங்க, அதுக்காக நன்றி செலுத்துறேன் கத்தாவே. இந்த வேளையில் இந்த வார்த்தைக்கு நாங்க அடிமையும் கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. மகிமையின் தேவன் மறைஞ்சிருக்கிற இந்த காலங்கள் சில நாட்கள் நீங்க அனுமதிக்கிறீங்கப்பா. நீங்க வெளிப்படவே, நீங்க மகிமைப்படவே, உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய வல்லமை, உங்களுடைய அதிகாரங்கள் புலப்படவே நீங்க மறைஞ்சிருக்கிறீங்க. அந்த மறைந்திருக்கிற காலத்துல நாங்கள் எந்த அவிசுவாச எண்ணங்களை மேற்கொண்டு பேசி விடாதபடி அப்பா, அந்த போராட்ட சலித்து விடாதபடி, சஞ்சலப்பட்டு விடாதபடி, வேண்டாத ஆலோசனை நாங்கள் ஆராய்ந்து பார்க்காதபடி உண்மை நெருங்க, உண்மை என்னும் கிட்டிச்சேர இன்னும் கிருபை தாங்கப்பா. இன்னுமே அறிய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவர் தாமே எங்களோட ஆவிக்குரிய ஜீவத்தை தட்டி எழுப்புங்கப்பா. கற்றுக் கொடுங்க, எங்களை வழி நடத்துங்க. உங்களோட பலத்த கரத்துக்குள்ள நாங்கள் அடங்கி இருக்கத்தக்க கிருபை தாங்கப்பா. உங்களோட வெள்ள கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்துறோம். அப்படியாக நீங்க செய்யப்படுற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் மீதியான பகுதிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து மகளை பண்ணுங்கப்பா. வார்த்தையின் வெளிச்சமாக வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. சரியாற்றோருடைய நேரம் 7:57. வார்த்தையின் வெளிச்சத்தோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நிச்சயமாக உங்களது வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாக சுவாசத்தை தட்டி எழுப்பி இருக்கும். பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. அது இருபுறமும் கருக்குள்ளது. பேதி ஞானியாக்குறது. தேனிலும் தேன் கூட்டில் ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமானது. அவளோட வார்த்தை எந்த நோக்கத்தோடு வருதோ அது ஒருவனை திரும்புவதில்லை, வெளியே செய்து பலனை கொடுக்கிற ஜீவ வார்த்தைகள். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறோம் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி அந்த வார்த்தையின் மகிமைத்தன்மையும் தேவன் மகிமைப்படும் பாத்திரங்களாக புலப்படும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம், கீழ்ப்படிவோம். நாம் உங்களுக்குள்ள மகிமைப்படட்டும். ஆமென். நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவோம். உங்களோட சிஸ்டர் ஏமி புஷ்பராஜ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள்.